ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கிருஷி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா மைண்ட் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போஸ் நம்ம இருக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் கைஸ், அது ஒன்றும் இல்லை கைஸ், உள்ளார போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம். கைஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைண்ட் சாப்டிக் தான் பார்க்க போகிறோம். அதை கீழே மைனிங் தான் போயிட்டு ஒரு டைமண்ட் ஏற்கனவே எடுத்துருப்போம். இப்போ 2 டைமண்ட் இருக்கா, இன்னும் 2 டைமண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா டைமண்ட் பிக்கெக்ஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரம் அதை கழிச்சிச்சுன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அதுதான் உள்ளார வேண்டானா வந்து சீக்கிரம் வந்துட்டேன். கேக்ஸடு கைஸ், முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட. ஆஃப்லைனில் நான் வந்து இந்த குதிரை எடுத்துக்கிட்டேன்னா செம்ம ஸ்பீடாக போடுங்க இந்த குதிரை. இதை வச்சு தான் நான் 2வது டெசர்ட் டெம்பிளே கண்டுபிடிச்சேன். அந்த பிறகு க்ளோபெரிஸ்லாம் போன வீடியோவில் எபிசோடில் இந்த மைண்ட் ஷாப்பில் போய்ட்டுருக்காங்கல்ல, அதெல்லாம் என்ன வச்சுருக்கேன். அயன் பிக்கெக்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் இது ரயில் நம்மக்கிட்ட 64 இருக்குது. அப்புறம் என்ன சாப்பாடு இருக்கணும்ல, எங்கட சாப்பாடு, ப்ரெட்டு, லைட்டு, அப்புறம் கைஸ் நேம் டேக் இருக்குது. நம்ம வந்து எந்த இது பெட்டு கேட்கணும்னு சொல்லுங்கள். இதுக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து என்ன எடுக்கணும், அவ்வளோதான் கைஸ். நான் கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் வந்துட்டேன். இருங்க அது கொஞ்சம் தூரம் லெஃப்ட்டு போயிட்டு கொஞ்சம் முன்னாடி போடுங்க. அது பரவாயில்ல, போய்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஏற்ற புது இதாக இருக்க லைக் போட்டிருக்கேன், சேரை போட்டிருக்கேன், சப்ஸ்கிரைபை போட்டிருக்கேன். அவ்வளோதான் சொல்லுவேன், பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேராக போகணுமா? போடா சீக்கிரம்டா. எவ்வளோ தூரம் பேசுனா மைண்ட் சாப்பிட்டு இவ்வளோ தூரம் இருக்குது. ஆக்ஸ் நோ ஸ்வாட் எடுக்க பார்த்துட்டேன். சரி, நம்ம இங்கெல்லாம் லைட் தான் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே போய்ட்டு அப்படியே நேராக போ. இந்த வழியாக போகணுமா, இந்த வழியாக போகணுமா? இந்த வழியாக தான் போயிருக்கணும். ஓகே, இங்கே ரெட் ஸ்டோன் இருக்காது, அப்புறமா வாங்கி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எங்கே போகணும்? இங்கே ஒன்றும் இல்லை. எங்கே கேட்குச்சு? நம்ம சத்தம் கேட்குது. ஸ்பைடர் சத்தம் கேட்குச்சு. இந்த பக்கம் இல்லை, எங்கே இருக்குன்னு தெரியல. அது இருக்குது லாவா. என்னடா அது எரியுது? கைஸ், நான் தான் அது சும்மா மைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இந்த பிளாக்கெல்லாம் இங்கெல்லாம் வச்சுட்டேன். எதுக்கு நான் இதை கொண்டு வந்தேன்னா இதுக்கு தான் கைஸ். என்ன பாருங்க, இங்கே வந்து என்ன பார்த்துக்கலாம். அப்புறம் இங்கே போய்க்கலாம். நம்ம இருங்க இந்த பக்கம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வந்துட்டால என் உயிரை கொத்த எடுத்துகிட்டு போக டபுள் ஜாம்பி கைஸ். மண்டையில் போடு. ஒரு வீட்டுக்கு வரும் அப்படியே வீட்டுக்கு ஓடிடா. என்ன வீட்டுக்கு பண்ணிக்கிறாங்களா? கோய் சாக்ஸ் உடஞ்சிச்சு. நம்ம சேனலுக்கு ஏதோ புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக்கும் ஷேரும் எல்லாம் இருக்குது. வந்துட்டாலே உங்கள் உயிரை கொத்த எடுத்துகிட்டு போக தலை நீ 100 வருஷம் நல்லா போட்டாங்க. சரி இருங்க, நானும் வீட்டுக்கு வரணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். வந்து என்ன எடுக்கணும், நம்ம ஸ்வாடு வேணும். பட் நம்மக்கிட்ட இல்லை, அதுதான் உண்மை. ஸோ நம்ம
கைஸ் இந்த பாருங்க லைட்டு சும்மா பண்ணி பார்த்தா டைமண்ட் கைஸ் அங்கே இதோ பாருங்க தெரியுதா இருங்க எனக்கு கிட்டக்க போய் காமிக்கிறேன் அதுக்குள்ளே அடைச்சிட்டேன் இந்த பக்கம் பார்த்து லைட்டு பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன் பார்த்தா டைமண்ட் கைஸ் செம்ம லக்கு அது கேவ் ஸ்பைடர் கைஸ் அது பாய்சன்ஸ் வேறு டக்குன்னு போய் அடைச்சிடணும் இல்லைனா அடி அடிச்சு நம்மளை கொலை பண்ணிடுவீங்க இப்போ தான் ஒன்று அடித்தேன் மாமே வைடா இந்த இது வேறு ஆன் பண்ணிட்டேன் கைஸ் தெரியாமல் அப்போ அடி வச்சுட்டேன் கைஸ் டைமண்ட் செகண்ட் டைமண்ட் நம்ம வேல்டுல ஓகே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாரி கைஸ் அயன் பிக்கிக்ஸல் அயன் பிக்கிக்ஸல் வின் பண்ணோம் எத்தனை ஒரு 2 போடு கைஸ் டைமண்ட் பிக்கிக்ஸ் பண்ணிக்கலாம் என்ன பக்கம் வந்திருக்கேன் எந்த பக்கம் நான் இருக்கேன் கைஸ் நான் எந்த பக்கம் இருக்கேன் மாட்டிக்கிட்டேன் இங்கே பயந்துட்டேன் கேவ் ஸ்பைடர்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம மைண்ட் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம வீட்டில் 64 இருக்குது இங்கே தான் வந்து மைண்ட் பண்ணி நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படும் லைட்டாக தெரியாமல் லைட் ஆஃப் பண்ணிட்டேன் ஓகே இப்போ வந்து எந்த பக்கம் போகணுன்னா எந்த பக்கமும் போகணும் எடுத்துக்கிட்டேன் ஓகேவா இங்கே பாருங்க இந்த பக்கம் தானே நம்ம வந்து செத்தோம் இந்த பாருங்க இங்கே ஒரு லாவா நம்ம அப்ஜீடியன் நிறைய எடுத்துக்கலாம் அது வரைக்கும் நம்மளுக்கு நல்லது இங்கே தானே வந்து செத்தேன் அந்த குட்டி ஜாம்பி வந்து எனக்கு போடுதல் திருட்டில் நம்புகிறோம் என்னது ஓமை காட் ஜாம்பி ஸ்பானர் கைஸ் 2 ஸ்பானர் இதுவும் பக்கத்துலேயே நம்மளுக்கு சமலக்கு ஆனால் எனக்கு செய்ய தெரியும் இவ்வளோ இருக்குது பாருங்க எவ்வளோ இது இப்படி தான் வரணுவேன் இருங்க இங்கே ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிட்டேன் இந்த இடத்தெல்லாம் அப்படிங்க 1 நிமிஷம் கைஸ் 1 நிமிஷம் இந்த செஸ்ட்டை திறக்கலாம் இதுக்கு முன்னாடி இங்கே இடத்த பத்திரமா வச்சுக்கணும் எந்த சாமியை வந்து பின்னாடி அடிக்கக்கூடாது இதோ பாலெல்லாம் கட்டிச்சிருக்கீங்க இருங்க செஸ்ட்டை போய் திறக்கும் 2 செஸ்ட் எதுவுமா கடல் போடு நம்ம ஹார்ஸுக்கு பக்கெட் ஒன்று சேடில் ஒன்று கைஸ் இது போன் இல்லை நம்ம நான் இப்போ தான் உருக்கவே இல்லை நம்ம எடுத்துகிட்டு போனேன் ஏன்னாச்சி கோல்டெல்லாம் உருக்கவே இல்லை கைஸ் சரி டிஸ்க்கு இருக்குது ஐயோ ராட்டன் ஃப்ரெஷ் எங்கடா ராட்டன் ஃப்ரெஷ் தான் நம்ம சாப்பாடுன்னு சொல்ல மாட்டேன் ஒரு செஸ்ட் இதில் கோல்டு தான் இருக்குது கோல்டு அர்பன் நம்மளுக்கு இல்லை நம்ம குதிரைக்கு 2 குதிரை நான் எடுத்துக்க போகிறேன் கைஸ் ஒன்று வந்து நான் இப்போ வச்சுருக்கேன்ல அது செம்ம ஸ்பீடாகவும் போகும் செம்ம ஹைட்டாகவும் குதிக்கும் கைஸ் அதனால தான் நான் ஆட்டையை போட்டு வந்துட்டேன் அது வந்து நம்ம ஜங்கிள் பயம் இருக்குதுல்ல அங்கேருந்து லபக் பண்ணிட்டு வந்துடுறேன் அவ்வளோதான் இங்கே ஒரு டாச் வச்சுக்கலாம் ஆனால் நம்மளுக்கு டைமண்ட் 3 கட்சி ஜாலி 2 தான் கிடச்சிருக்கு வீட்டில் வந்துருக்கு இல்லை அதை சொன்னேன் இந்த முகம் அது ஸ்பைடர் ஸ்பானர் எங்கே இருக்குன்னு மறந்துட்டேனே இதுதானே இதுதான் கைஸ் இங்கே வந்து ஏதாச்சும் மார்க் பண்ணி மாதிரி வைக்கணும் இருங்க ரயிலில் எடுத்துக்கலாம் நம்ம வில்லேஜரை என்ன இருக்குது நிறைய லாவா இருக்குது எனக்கு மட்டும் ஏங்க இந்த மாதிரி லாவா காமிக்குது மறக்காமல் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா சௌகரியமாக இருக்கும் சௌகரியமாக வயிற்றுறா வந்துட்டான்ல வாடா பெரிய மாதிரி பண்ணுற மாதிரி திருட்டுலையும் திருட்டு நீ எல்லாம் நம்பர் வந்துட்டு கைஸ் நம்ம அதிகம் அடிச்சுட்டான்னா மண்டு டே என்ன இடம் இது வராங்க நீலாம் உருப்படியாடா டே நீ நல்லா இருக்க மாட்டாப்பா பிளாக் டே இந்த மேலே வர மாட்டான்னு நினைக்கிறேன் மேலே வருவாங்க கைஸ் கண்டிப்பாக ஸ்பைடர்மேன் மாதிரி பறந்து வருவான் பெரிய மாதிரி சரி அதை விட்டுட்டு 2 வழி இருக்குது கைஸ் ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் நம்மளுக்கு முக்கியம் பவர் லைனில் வந்து எனக்கு எப்படி பண்ணணும் தெரியாது ரெஸ்டோன் இருந்தால் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சரி இங்கே அயன் இருக்குது இதில் அதை எடுத்துக்கலாம் இன்னும் பாவீங்களா ஒரு அயனும் கொடுத்து ஏமாத்திட்டாங்க சரி விடுங்க இது வந்து 1 நிமிஷம் கைஸ் அது ஒன்றும் இல்லை சும்மா பேஜிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து முக்கியமான இடத்துக்கு போகிறோம் இந்த இடத்துல நம்ம செத்துட்டோம்னா திருப்பி இங்கே வருவோம் கவலைப்படாதீங்க இந்த இடம் தான் கைஸ் கவலைப்படாதீங்க அப்படின்னு சரி என்ன கைஸ் இதை முட்டுச்சுண்டா ஐயோ நான் ஒரு இடத்த மார்க் பண்ணி வச்சுருந்தேன் கைஸ் அது எங்கே இந்த சவுண்டு இருந்துச்சு இப்போ ஸ்கெலிட்டன் சவுண்டு கேட்ச்சு எனக்கு எங்கே இல்லையா சரி விடுங்க
ஆக்ஸை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ இந்த எனிமீஸ் அடிக்க யூஸ் பண்ணுறோம். எந்த பக்கம் போகலாம்? இருங்க இன்கிபி என்ன இடம் அது? நான் வந்திருக்கேன்னா வந்திருக்கேன் அப்படின்னா இந்த பக்கம் போகக்கூடாது. நம்ம இதெல்லாம் இது நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் டைமண்ட் கட்சி கேஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்னது ரெட் ஸ்டோன் எடுக்கணும்னு மறந்தே போயிட்டேன் கேஸ். நான் நம்மக்கிட்ட அடுத்த எபிசோடில் நம்ம வந்து இது முடிஞ்சால் அப்சிடி எடுத்து இது பண்ணிடலாம் கேஸ். இது என்ன நம்ம சொல்லுவாங்க, இது என்சாண்டிங் டேபிள். ஐயா அது எடுக்க முடியல. என்சாண்டிங் டேபிள் பண்ணிக்கிட்டு என்சார்ட் பண்ணிக்கலாம். அடுத்த அதுக்கு எபிசோடில் அந்த ரூயின் போர்ட்டல் பார்த்தோம்ல, அங்கே போயிட்டு நம்ம நெதருக்கு போயிடலாம். ஓகே, இந்த பக்கம் தான் வந்தோன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், போகும்போது நம்ம செத்துட்டு போயிடுவோம், கவலைப்படாதீங்க. இந்த பக்கம் தான் கைஸ் போல். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். இருங்க இந்த ரயிலெலாம் உடச்சிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராட்சை உடச்சி நான் கோல்டை பார்த்தேன். கோல்டு பண்ணுச்சு கைஸ். ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, கேம் விட்டு தெரியாமல் வெளில போயிட்டேன். வீடியோவும் முடிஞ்சிச்சே. இது வந்து 2வது வீடியோ. நான் எடிட் பண்ணி பார்த்துக்கிறேன். அதை இப்போ நம்ம அதை இது ஸ்பானர் கண்டுபிடிச்சோம்ல, இது முக்கியமானது. நம்ம 2 டைமண்ட் எடுத்தோம், 3 டைமண்ட் சேர்ந்துருச்சா. இப்போ வருங்க 2 ஸ்டிக் வச்சு இது பண்ணலாம், இது பண்ணிடலாம். இது என்ன சொல்லுவாங்களே, டைமண்ட் பிக்காக்ஸ் பண்ணிவிட்டு இருங்க நம்ம எடுத்த பொருள்லாம் இங்கே வச்சிடலாம். இங்கே கரெக்டாக இருக்கும். அப்போ தான் இங்கே சேடில். இப்போ நம்ம ஹார்ஸ் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் போகணும் கைஸ். எங்கன்னு சொல்கிறேன். இருங்க அந்த டைமண்டை தவிர எல்லாத்தையுமே இதில் வச்சுருந்தோம். டைமண்டு, ஸ்டிக்கு, அப்புறம் சாப்பாடு. என்னடா செஸ்டே ஃபுல்லாகிட்டு. ஓமை காட் இதெல்லாம் இருக்கட்டும். ராட்டன் ஃப்ளஷ்லாம் வச்சிடலாம். ஸ்டிக் இருக்கட்டும், ரைல்ஸ்லாம். ஐயா இது வேற கைஸ். அப்புறம் என்ன பட்டன் இருக்கட்டும். பட்டன் வேணாம். இப்போ வந்து நம்ம என்கிட்ட இன்னொரு இது இருக்கும் கைஸ். எப்படி சொல்கிறது, அதை வந்து இது இல்லைடா, அந்த செஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறா நடுவில் வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியுமா? சரி, இதுவா? இதுவும் இல்லை. இதுவும் இல்லையா? இதுவா? அப்படின்னா அதுவாக தான் இருக்குது கண்டிப்பாக. இதுவும் இதான் கைஸ். இப்போ வந்து கொஞ்சம் தூரம் நம்ம குதிரை எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு வந்து என்ன எடுக்கணும்னா சேடிலு, டைமண்ட் ஆர்மர். சூப்பராக இருக்கும் கைஸ். இப்போ பாருங்கள், குதிரைக்கு போய் போட போகிறேன். இதோ நம்ம குதிரை. இதுக்கு பேர் என்ன வைக்கலான்னு காணுங்க. இல்லைன்னா இதுக்கு வந்து அந்த நேம் டேக் வச்சுட்டா ரைடு. இப்போ பாருங்கள், ஹார்மரு வேற லெவலில் இருக்கும் கைஸ் பார்க்கறதுக்கு. ஐயோ நம்ம இங்கே பாருங்கள் எவ்வளோ அது ஹைட்டாக குதிக்குன்னு பாருங்கள். இருங்க இதை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த இடம் கேப். இந்த பாருங்க எவ்வளோ ஹைட்டாக குதிக்குது. ஐயோ மாட்டிக்கிட்டேன். அவ்வளோ எங்கே போகிறோன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ரூயின் போர்ட்டலுக்கு 1 நிமிஷம் கைஸ். யாரும் கால் பண்ணுறாங்க.